வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா, சென்னை அண்ணா நகர். சென்னை அண்ணா நகர்ல என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு தூங்கா நகரமா இப்ப திகழுதுன்னு சொல்லலாங்க. தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் மதுரை தான் என்னைக்குமே தூங்கா நகரம். ஆனா, இந்த ஐடி கல்ச்சர் வந்ததுக்கப்புறம் சென்னையுமே ஒரு பெரிய தூங்கா நகரமா தான் இருக்கு. நான் வந்திருக்க நாள் பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை நைட்டு சரியா 1 மணிக்கு வந்திருக்கேன். இந்த இடத்துல ஒரு நல்ல பிரியாணி நைட்டு சாப்பிடலான்ட்டு 1 மணிக்கு நான் டிராவல் பண்ணி போற வழியில பார்த்த இடம் தான் இந்த பிரியாணி கடை. இந்த பிரியாணி கடை சரியா மீட் அண்ட் ஈட் வாசல்ல வண்டி போடுறாங்க. இந்த கடையோட பேர் அபுபாய் பிரியாணி. இங்க ஒரு காம்போ பிரியாணி குடுக்குறாங்க ரூ. 150க்கு. இவங்க குடுக்குற காம்போல 5 விரல் வருது. அந்த 5ல 4 எல்லா கடையிலுமே கிடைக்குது. அதனால இது ஒரு பெரிய காம்போலாம் இல்ல. பட் இருந்தாலும் ரூ. 150 கிடைக்குதேன்னு சொல்லி வாங்கிட்டு நம்மளும் கார்ல எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்ல போயிட்டு நம்ம டப்பா ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு 65 பிரியாணி, எக்கு, அப்புறமேல்ட்டு ரைத்தா, அப்புறம் கத்திரிக்காய் வச்சிருந்தாங்க. இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி டப்புன்னு ஒரு பிளேட்ல போடலான்னு அப்படியே கவுத்தி பக்குன்னு ஒரு பிளேட்ல போட்டேன். பிளேட்ல போட்டா சிக்கன கீழ, மேல முட்டை, நடுவுல பிரியாணி இருந்துச்சு. இதுல பீஸ் எல்லாமே தரமா இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னா, இதுல இருந்த 65 சுத்தமா ஒழுங்காவே வேகல. மாவு மாவா இருந்துச்சு. அத மட்டும் கொஞ்சம் பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓவராலா இந்த பிரியாணி எவ்வளோ ஸ்கோர் குடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 குடுக்கலாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த 65 ஒரு அடி வாங்குச்சு. ரைத்தா சுமாரா இருந்துச்சு. அண்ட் கத்திரிக்கா கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு.